இந்த வீடியோ பார்க்குற பெரும்பாலான ஆட்கள் ஜிடா வைஸ் சிட்டியை வந்து விளையாடி இருப்பீங்க தானே. அதுல காட்டப்படுற சில இடங்கள் வந்து அப்படியே உண்மையான இடங்களா தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த சன் ஆஃப் தஞ்சையில அந்த காலகட்டத்தில் சோழ பேரரசு கீழே கிராமங்களும் நகரங்களும் கோயில்கள் அதோட வாழ்க்கை முறைகள் எல்லாம் வந்து எப்படி இருந்ததோ அதை வந்து கணக்க புத்தகங்களை ரிசர்ச் பண்ணி இந்த கேம்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. நீ போற வழியெல்லாம் இதுவரைக்கும் வீடியோ பார்த்ததுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது ஒரு தமிழையும் சோழ பேரரசையும் மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு அட்வென்ச்சரான கேம் தான். இந்த கேம்ல காணப்படுற ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, இந்த கேம் ஃபுல்லாவே முழுமையாவே தமிழ் வாய்ஸ் ஆக்டிங் இருந்திருக்கு. வளையிற ஒரு வாழ் ஓம் பகைய முடிக்கும். இப்படி முழு கேமுமே தமிழ் வாய்ஸ் ஆக்டிங்ல வர பெரிய கேம்ல ஒன்றா இதுவும் காணப்படுது. இந்த கேமை வந்து ஸ்கிரட்ச்ல இருந்து உருவாக்கின யாருன்னு பாத்தீங்கன்னா அயலட் ஸ்டுடியோ தான். இந்த அயலட் ஸ்டுடியோ ஃபவுண்டர் அண்ட் கிரியேட்டிவ் டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆபிரஹாம் என்ற ஒருத்தர். இந்த அயலட் ஸ்டுடியோ வந்து சென்னையில தான் இருக்குது. ஒரு 30 பேர் கொண்ட குழு தான் இந்த கேம்ல வந்து வேலை செய்யறாங்க. சோழ பேரரசை பற்றி சின்ன வயசுலயே வந்து கதைகளை இவர் வந்து படிச்சிருக்காரு. இப்படி தமிழர்களுடைய வரலாற்றை வந்து கேமிங் கம்யூனிட்டிகளையும் கொண்டு போகணும் தான் இந்த கேமுக்கான ஐடியாவையும் அதுக்கான டெவலப்மெண்ட்டையும் வந்து இவர் செஞ்சிருக்காரு.